பாருங்க, இன்றைக்கி ஒரு பாக்கெட் ரஸ்க்கை வச்சு சூப்பரான சுவையில் ஒரு அல்வா பண்ண போகிறேன். ஒரு ஜாரில் இந்த ரஸ்க்கெலாம் எடுத்து போட்டுக்குவோம். ஒரு 10 ரஸ்க்கு போட்டுக்குவோம். 10லேருந்து 15 ரஸ்க்கு போட்டுக்குவோம். போட்டு பவுடரும் அரைச்சிக்குவோம். ரஸ்க்கை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கியாச்சு. இப்போ வானலில் வச்சு அல்வா ரெடி பண்ணுவோம். முதல்ல ஒரு வானலில் வச்சு நெய் ஊற்றி முந்திரி பருப்பு வறுத்துவோம். வானல் சூடானதான் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம். நெய் சூடாகட்டும். முந்திரி போட்டுக்குவோம். லைட்டாக வறுப்படுத்தோம், எடுத்துருவோம். இது கூடவே ஒரு 5-6 காஞ்சி திராட்சை அதையும் போட்டுக்குவோம். இதையும் எடுத்துக்குவோம். அப்படியே இந்த முந்திரி வறுத்த வானல்லையே நம்ம அரைச்சி வச்சுக்கிற ரஸ்க்கை இதில் கொட்டிக்குவோம். கொட்டி சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்துக்குவோம். சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்துக்குவோம். இந்த இருக்கிற நெய்லியே அப்படியே லைட்டாக வறுத்துக்கிட்டு அப்படியே இறக்கிட வேண்டியது. ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலும் போகிறோம், ரொம்ப வறுக்க தேவையில்ல. அடி பிடிச்சிட போகுது. லைட்டாக வறுத்துக்கு. பாருங்க, ரஸ்க் போட்டு நல்லா வறுத்துச்சு. இதில் ஒரு 150 ml சுத்தமான தேங்காய் பாலை இதில் கலந்துக்குவோம். நல்லா கலந்து விடுங்க. சிம்மில் இருக்கட்டும், அடி பிடிக்காத அப்படியே கலந்துட்டே இருங்க. இது கூடவே ஒரு 100 கிராம் சுகர் சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி விடுங்க. இது தண்ணியில் எதுவும் சேர்க்க வேணாம், இந்த தேங்காய் பால்லையே நல்லா சுண்டி வந்துடும். கடைசியாக ஒரு 4 ஏலக்காயை அப்படியே பவுடர் பண்ணி போட்டுருங்க. நல்லா பரட்டி விடுங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் நல்லா ரெடி ஆகிடும். உங்களுக்கு சுகர் வேணுன்னா போட்டுக்கலாம். சுகர் கம்மியாக உள்ளவங்க ஒரு 50 கிராம் போட்டால் போகிறோம். இது தேவைப்படுறவங்க 100 கிராம் போட்டாலும் நல்லாயிருக்கும். கடைசியாக இறக்க நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரியும் திராட்சையும் இதை போட்டுக்குவோம். நல்லா கலந்து விடுங்க. சூப்பரான சுவையில் ரஸ்க் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. வீட்டில் பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. தேங்காய் பால் ஊற்றி அல்வா செஞ்சுருக்கேன்.